மனதினில் விதைப்பது தவக்காலம். அதன் பொருளினை அறிந்து தவறினை கலைந்து முறையுடன் நாளும் தவம் செய்வோம். புதியதொரு வாழ்வை தொடங்கிடும் உணர்வை மனதினில் விதைப்பது தவக்காலம். உறவுக்குள் பகைமை வளர்ப்பவர் அதிகம், வீட்டுக்கு வீடந்த நிலையே. உறவுக்குள் பகைமை வளர்ப்பவர் அதிகம், வீட்டுக்கு வீடந்த நிலையே. நாம் பெருங்குணத்தோடு பகையினை மறப்பது நாட்டுக்கும் பொருந்தும் தவமே. நாம் பெருங்குணத்தோடு பகையினை மறப்பது நாட்டுக்கும் பொருந்தும் தவமே. புதியதொரு வாழ்வை தொடங்கிடும் உணர்வை மனதினில் விதைப்பது தவக்காலம். அதன் பொருளினை அறிந்து தவறினை களைந்து முறையுடன் நாளும் தவம் செய்வோம். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. திருஇருதை ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, தவ காலத்திலே நாம் ஆண்டவருடைய பாடுகளை பற்றி தியானித்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த விசுவாச உணர்வோடு நாம் இந்த ஆலயத்திற்கு வந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற சூழலிலே இறைவன் இந்த திருப்பலின் வழியாக நாம் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தேவனை அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. மீண்டுமாக ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை நினைந்து நாங்கள் அனைவரும் பெருமைப்படுகின்றோம். தமது பேரன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற மேலான நன்மைகளை நினைவு கூர்கின்றோம். உண்மையான பேரன்பின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் பேரருளை நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை
போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, யாரும் இல்லையே தேவா, யாரும் இல்லையே, யாரும் இல்லையே தேவா, யாரும் இல்லையே, யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன். என் தெய்வமே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 17 முதல் 22 முடிய. இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னுமிடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசு ஆண்டவரில் என் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, திரு இருதய ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு மழையிலே நனைவதற்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்குமே அந்த திரு இருதய ஆண்டவர் இயேசுவினுடைய நாமத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு உரித்தாக்குகின்றேன். தவ காலத்தில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இந்த தவ காலத்தில் இதை ஆழமாக நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். என்னுடைய ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க எனக்கு எந்த விதமான குறையும் இல்லை. யாரும் என்னை ஒன்று செய்ய முடியாது. துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கலாம், துயரங்கள் என்னை அழுத்திக் கொண்டே இருக்கலாம், வேதனைகள் என்னை நெருக்கிக் கொண்டே இருக்கலாம், பலவிதமான புரியாத தன்மைகள் கூட என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அத்தனை மத்தியிலும் என் தேவன், என் ஆண்டவர் என்னை கரம் பிடிக்கக்கூடியவராக, என்னை வழி நடத்தக்கூடியவராக, என்னை அன்பு செய்யக்கூடியவராக, என்னை தேற்றக்கூடியவராக, அவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில், அவரை போல ஒரு வல்ல தேவன் இனி இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எப்போதுமே என்னோடு இருக்கக்கூடியவராக இவர் இருக்கின்றார் என்பதை மட்டும் நாம் உணர்ந்த நிலையில் அந்த ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற பொழுது என்ன துன்பங்களாக இருந்தாலும் அவைகள் நமக்கு மகிழ்ச்சியே. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் அவை நம்மை உயர்த்துகின்றன என்பதை மட்டும் உணர்ந்த நிலையில் துன்பங்கள் தான் நம்மை தூயவர்களாக மாற்றுகின்றன, வேதனைகள் தான் நம்மை வெற்றியாளனாக மாற்றுகின்றன, சிலுவைகள் தான் நம்மை சிம்மாசனத்துக்கு அழைத்து செல்லுகின்றன என்பதை உணர்ந்தவர்களாக சிலுவையை நேசிப்போம். சிலுவை வழி மீட்பினை நாம் உணர்ந்து கொள்வோம். ஆமென். பலிபீடம் தருகின்றேன், பலியாக தருகின்றேன், பலிபீடம் தருகின்றேன், பலியாக தருகின்றேன். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை ஏற்றிடுவாய் தலைவா, ஏற்றிடுவாய் இறைவா, என்னை ஏற்றிடுவாய் தலைவா. பலிபீடம் வருகின்றேன், பலியாக தருகின்றேன், பலிபீடம் வருகின்றேன். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர்
இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஜெபிப்போமாக. வானக தந்தையே இறைவா, இந்த பேரன்பின் அருட்சாதனம் எங்களை புனித பாசத்தால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளிடத்தில் அவரையே காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.